ஸ்பாட்லைட் போட்டிருக்கோம்ல, அதை பார்க்கலாம் எப்படி இருக்குண்ணா. அடேங்க அப்பா, மரணத்தனமாக இருக்குதுங்க. அங்கே எம்எஸ்ஜி இப்போ ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சிங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? க்ளவுஸை காணுங்க. தலைவரே வெல்கம் பேக். எடுக்கிறேன். நம்ம ஒரு வருஷத்தோடு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க. நம்ம இன்றைக்கி போய் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு பார்த்தோம். சரிடா, பாய் பாய் எல்லாத்துக்கும் பாய், டாடா டாடா. சார்லி ஏய் சரி போயிட்டு பாய். சரி எம்எஸ்ஜி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து கிளம்பிட்டேங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அதே பிளேஸுக்கு தான். இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். ஸ்பாட்லைட் போட்டிருக்கோம்ல, அதை பார்க்கலாம் எப்படி இருக்குண்ணா. அடேங்க அப்பா, மரணத்தனமாக இருக்குதுங்க. அங்கே பாருங்க, ஃபுல்லாக அடிக்குது. சரி ஓகேங்க, கிளம்பியாச்சு. லைட்டாக லெஃப்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சரி பரவாயில்ல, அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலராக எப்போவும் நம்ம மோட்டோ புக்கு தான். அவர் பார்த்திங்கன்னா அங்கே மேட்டுப்பாளையம் வந்துடுவார். நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம கிளம்பியாச்சு, அவ்வளோதான். ஃபோனு எல்லாம் எடுத்தாச்சுன்னு பார்த்துக்கலாம். இல்லாட்டி அப்புறம் அங்கே போய் எதுவும் நிற்க முடியாதுல்ல. எல்லாம் எடுத்துட்டேன். இ பாஸ் வேறு எடுக்கணுங்க. நம்ம நீலகிரிஸ் பக்கம் தானே போகிறோம், அதனால் அங்கே என்ட்ரன்ஸே கேட்பாங்க. ஸோ அதனால் அதை எடுத்தாச்சு, அவ்வளோதான். நம்ம கிளம்பியாச்சுங்க. போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்புனா அவ்வளோதான். எம்எஸ்ஜி இப்போ ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சிங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? க்ளவுஸை காணுங்க. அதாவது கிளம்பி 2 கிலோமீட்டர்லேயே தொலைச்சிட்டேன். அப்புறம் இப்போ தான் மறுபடியும் போய் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்புறேங்க. இன்னும் ஸோ இதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:10 கிளம்புனேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5:40 ஆச்சு. 6 o'clock வந்து நாங்கள் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு ரீச் ஆயிடலான்னு பிளான் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20 minutes லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் சரி ஒரு 10 minutes முன்னாடியே போகலான்னு பார்த்தேன். பட் வந்து மறுபடியும் முடியலைங்க. சரி பார்க்கலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பெருசாக எதையும் தொலைக்கலை. இப்பவும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா இது பேண்ட்டோட இதில் இது பண்ணியிருப்பேன். இந்த டைமு நான் வந்து கொஞ்சம் டைட்டாக பண்ணாமல் அப்படியே யதார்த்தமாக விட்டேன். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கழண்டு வந்துருச்சு. எப்போவுமே செக் பண்ணிட்டு தான் எடுப்பேன், இந்த டைம் வந்து செக் பண்ணாமல் எடுத்துட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கழண்டு போச்சு. ரோட்லேயே விழுந்து நடந்துச்சுங்க. நல்ல வேலை எதுவும் ஆகலை. ப்ரோ டேப்பர் எப்போவுமே ப்ரோ பைக்கர் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கீழே விழுந்து நிறைய வண்டியில் நான் கண்ணில் பார்க்குறேன், அப்போயே ஒரு வண்டி சரக்குன்னு ஏறிட்டு போகுது இந்த க்ளவுஸில். ஆனால் எதுவும் ஆகலை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆரம்பமே இல்லை, இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் இதாகிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா எப்படியும் கஷ்டந்தாங்க போகிறதுக்கு, அந்த டைம் போகிறதுக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் நம்ம போகணும். 60 கிலோமீட்டர் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 15 minutesல போக முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களும் ப்ரோ மெதுவாக தான் சொன்னார் மோட்டோபூ. ஏன்னா முன்னாடி சொல்லிட்டேன், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு 5-10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு கிளம்பிட்டாராம். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம ப்ரோ எங்கேயோ நிற்கிறேன்னாரு, எங்கே நிற்கிறாருன்னே தெரியலிங்க. நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே ஓகே, நம்ம வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வெடிஞ்சிடும் போல இருக்குது.
ஓகே இருங்க. தலைவரே வெல்கம் பேக். கோபுரோ எடுக்கிறேன். ஓகேங்க, நம்ம கிளம்பியாச்சு. ஒரு சின்ன பிரேக்கை போட்டு அவ்வளோதான். இனி மேலே பறக்க வேண்டியதாங்க. முன்னாடி 2 பேர் ஆல்ரெடி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். நம்ம எப்போ பறக்கிறோமோ அப்போ வர மாட்டாங்க. பரவாயில்ல, சரி நம்ம இப்போ அவங்க கூட சேர்ந்து பறப்போம். இவர் 2 பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் வரைக்கும் இந்த இங்கே இ-பாஸ் அவைலபிள் இருக்குல்லங்க. இங்கே பார்த்தீங்களா, இது பழைய பாலம், இது புது பாலம். ஓ, இங்கேயே பார்த்தீங்கன்னா இ-பாஸ் காம்ஸ் கேட்டுட்டாங்க இ-பாஸ் தகுச்சு இ-பாஸ் வர கேட்டாங்க. மறுபடியும் தகுச்சு வந்தாச்சு. ப்ரோ நீங்களே காமிச்சிட்றீங்களா? ஒப்பா அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சா வாங்கிட்டே இருக்கேன். ஐயோ எங்கே போச்சு பிளாக் ஸ்குவாடில்? நான் இது காமிச்சாச்சு, கிளம்பியாச்சுங்க. விட்டுருங்க, முன்னாடி விடுங்க. நான் அப்பா ஒரு வேலை முடிஞ்சதுங்க. நீ நம்ம அப்படியே முன்னாடி தெருக்க விட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். எஸ் ஏமாஜி, நம்ம வந்து அந்த ஹெவனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். போய்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 30 கிலோமீட்டர் தான். உள்ளே போயிட்டால் செம்மையான என்டர்டைன்மெண்ட் இருக்குங்க இந்த டைமு. இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜை பாருங்கள் சாமி. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு வெளி, அதாவது அவுட்டர் ஸ்டேட், அதாவது நம்ம பார்த்திங்கன்னா நார்த்தில் மேக்ஸிமம் நார்த்தில் இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பிரிட்ஜஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நம்ம கீழே பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் பார்த்துருப்போம். அந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு போல். அதனால் வந்து அதை தள்ளிட்டு இந்த சைடு ரைட் சைடில் ஒரு ரோட்வேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு இது இப்போ ரொம்ப பழசுன்னு வைங்களேன். ஆனால் ரொம்ப இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது சூப்பராக இருக்குன்னு வைங்களேன். ஆக்சுவலாக இந்த ரோடு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். சல்லுன்னு போய் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்குள்ளே தாங்க போகுது. சீரியஸாக அமேசிங்கான பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் குளிருங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு காற்றடிக்கலாம் தெரியும். அப்படியே ஃபுல்லாக குளிர். ஆனால் சூப்பரான ஒரு ரோடு, அல்டிமேட்டுங்க. ஆனால் நான் அதுக்குள்ளே அங்கே போயிட்டாங்களா? டே என்னையா நீங்கள் இவ்வளோ வசதியாக போனால் நான் எப்படி வர்றது? சரி பரவாயில்ல, நம்ம பொறுமையாக போவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விண்ட்ஷீல்டு வேறு ஓப்பன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கரன்னு இருக்கும். ப்ளீஸ் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டமா அது எடுக்க முடியுமாடா? என் பின்னாடி ஏதோ வருது. இங்கே பாருங்க.
நூல் நாங்கள் போய் பட்டம் விட போகிறோம் ப்ரோ. இதே இருங்க மாஞ்சா கயிறா? இல்லை நார்மல் கயிறு தம்பி. இதில் விட வேண்டியதாண்டா, அது வெயிட்டாக இருக்கும்டா கயிறு. நல்லா போகும். அதோட இந்த ப்ரோ அந்த பாலத்தின் சூப்பராக போகும் ப்ரோ. அதோட வெயிட் கம்மி. நம்ம ஒரு வருத்தத்தோடு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க. நம்ம இன்றைக்கி போய் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு பார்த்தோம். பட் அங்கே அதுக்குள்ளே சூசைடு அட்டம்ப்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. மனசே இல்லைங்க. நானே இப்போ தான் சரி ஓகே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு நல்லா ஆசைப்பட்டு வேறு போனேன். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பிடுங்கிட்டு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேனே தெரியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்தாங்க. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்து வேஸ்ட்டாக போச்சு. மழை வேறு லைட்டாக தூறுது, குளிர் அடிக்குது. நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி போனோம், பட் அது நடக்கலை. என்னங்க பண்ணுறது? இப்போ ஒரு காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்காமா. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோங்க ரிட்டன். அப்பா க்ளோஸ் கால். ஓகே பரவாயில்ல வாங்க. என்ன இன்னும் எத்தனையோ இடம் கிடக்குது. பெட்ரோல் தான் நான் போனால் போயிட்டு போகுது. நானே ஏன் சோகமாக பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. பரவாயில்லைங்க, நம்ம கண்டிப்பாக போகணும்னு நினச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு இடம் பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறதுக்கு தானே. எங்களுக்கு நாங்கள் எப்போ வேணாலும் நாங்கள் நினச்சா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி என்ன பண்ணலான்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலான்னு ஒரு சின்ன பிளானுங்க. எங்கள் தலைவர் அதுக்குள்ளே அங்கே போயிட்டாரே. காட்டேரி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்காமாங்க. ஆக்சுவலாக அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நாங்களும் வெயிட்டிங் பண்ணிட்டுருக்கோம். எங்கடா அது இவர் இல்லையா? என்ன ஒரு ஐடியா பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக இங்கே இருக்கோ வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஏண்டா பட்டை விட்டாச்சா? ஏன் போகுதா இல்லையா? ஆமாம் அது எங்கேயா சூசைட் ஆயிடுச்சாண்டா? ஓகே 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 ப்ரோ. அது தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா கம்முன்னு வேறு இடம் போட்டிருக்கலாம்ல. அது தெளிவாக பார்த்துருக்கலாம்ல. சரிப்பா காத்தாடியாவது விட்டுட்டு போகலாமா? ஏன் அந்த சென்டரில் டேப் போட்டாதீங்கடா. சென்டரில் ஒட்டக்கூடாது. இது போட்டு தான் கட்டணும். அப்படின்னா தான் சென்டரில் டேப் போட்டாத பேப்பரில் ப்ரோ. ஒட்டினா பறக்காது ப்ரோ. அது என்ன ஆகுன்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் விரிஞ்சுக்கும். அதில் தான் நான் நூல் கட்டி இழுக்கணும். சரி வேறு என்னடா இடம் இருக்கு? அது போய்ப்பா, அது ஏற்கனவே பல டைம் பார்த்தாச்சே. ஓரமா ப்ரோ.
என்னடா அதுங்க புரியல அது எங்கே இருக்கு உள்ளே போகணும் ஆமாம் ஓகே ஓகே சரி வாங்க இந்த ரெண்டே கவர் பண்ணிக்கலாம். டால்ஃபின் ஹவுஸ் ஏற்கனவே போனது. அது மேலே ஊட்டி போனாலே அப்புறம் போயிட்டு வர்றதானே. விட்றா 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 விட்றா. ஏத்து 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 ஏத்து. செஞ்சுட்டானா? இழுத்துடு இழுத்துடு இழுத்துடு. இரு 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 ஒரு நிமிஷம். சரி போகலாமா? சரிடா பாய் பாய் எல்லாத்துக்கும் பாய். டாடா டாடா. சார்லி ஏய் சரி போயிட்டு வரேன் பாய். சரி ஒரு ஆனால் ஒர்த்து சீரியஸாங்க. அதாவது இந்த பசங்க கூட இருந்தது செம்மையான ஒரு ஃபீல், நல்ல ஃபீல். நாங்கள் அதாவது சும்மா போகிறப்பே நாங்கள் இவங்க கூட விளையாண்டு தான் போனாங்க. பட்டை விட்டுலாம் விளையாண்டு தான் போனோம். அப்புறம் திருப்பி வர்றப்ப அவங்க பசங்க விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் சண்டேங்காட்டி ஸ்கூல் லீவ் போல் எல்லாம் இங்கே தான் விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் நம்மளும் சரி விளையாடணும் ஒரு 2 இழுப்பு எடுத்து பார்த்தோம். அந்த வீடியோ கரெக்டாக கட் ஆகிடுச்சிங்க. நான் ஹெல்மெட் கழட்டி இருந்தேன், அதனால் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ தான் வீடியோவே எடுத்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி நாய் ஒன்று இருந்துச்சு, சார்லி பேர். அப்புறம் பெர்ஷியன் கேட்டு இருக்குன்னாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தால் ஓடிடும் அப்படின்னாங்க. இல்லாட்டி எடுத்துகிட்டு வரேன்னாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. செம்மையான பசங்க. என்ன அந்த வியூ பார்த்துருந்தோம்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்திருக்குங்க. ஏன்னா அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். நைட்டு நான் ஒரு லைஃப்பை டிசைட் பண்ணுற எக்ஸாமையும் கூட நான் 4 மணிக்கு எந்திரிச்சது இல்லைங்க. ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன். ஹாஸ்டல்லையும் கூட நான் 4 மணிக்கு எந்திரிச்சதில்லை. அப்படி இருந்தது. இதுக்கோசரம் நான் 4 மணிக்கு எந்திரிச்சு 4:45 ரெடியாகி அதுக்கான ரெகக்னைசேஷன் உங்கள் சைட்லேருந்து தான் வரும். கண்டிப்பாக நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். உங்களுக்காக நான் நிறையா வீடியோஸ் போடுறேன், பார்த்துட்டே இருங்க. அதுக்கான சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க.